ஒவ்வொரு நாளும் நம்மள அப்பா அற்புதமா நடத்துறாரு. இப்ப நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா, ஆண்டவரே என்னுடைய வாழ்க்கை பேச்சில அல்லப்பா, பலத்துல காட்டணும். என்னுடைய ஜெப வாழ்க்கை என் பலத்துல காட்டணும். என் வேத வாசிப்ப நான் பலத்துல காட்டணும். கிரையம் செலுத்தணும். ஆண்டவருக்காக நேரங்களை தியாகம் பண்ணணும். ஸ்பர்ஜன் என்று சொல்லி ஒரு மிகப்பெரிய தேவ மனுஷன். அவரும் கர்த்தருக்காக வைராக்கியமாய் ஊழியம் செய்தவர், உலக நாடுகளை அசைத்தவர். அவர் பிரசங்கத்துல ஒரு வல்லுனர். அவர்கிட்ட கேட்டாங்களா, நீங்க இவ்வளவு தூரம் கர்த்தருக்காக வைராக்கியமாய் அக்கினி ஜுவாலையாய் எரிவதற்கு என்ன காரணம் என்று சொல்லி கேட்ட பொழுது, அவருடைய ஆபீஸ்க்கு அவங்களை எல்லாத்தையும் கூட்டிட்டு போனார். கூட்டிட்டு போய் ஒரு பர்டிகுலர் அறைய காமிச்சார், ஒரு ரூம். அதை காண்பித்த போது 60 பேரு முழங்காலில் நின்று, ஆண்டவரே எங்களுடைய ஊழியக்காரனை அக்கினி ஜுவாலையாய் பயன்படுத்தும் என்று சொல்லி தேவனை நோக்கி கதறி கதறி ஜெபித்து கொண்டிருந்தார்களாம். ஆமே. அந்த ஊழியக்காரர் சொன்னாராம், என்னுடைய ஊழியம் பேச்சிலே அல்ல பலத்திலே இருக்கிறது. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஏசப்பா, என்னுடைய காரியங்கள் பேச்சில் அல்லப்பா. சில பேர் பேசி 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 வாழ்க்கையில தோத்து போயிருவாங்க. பேசி பேசி வாழ்க்கையில ஜெயிக்க மாட்டாங்க. பழமொழி சொல்லுவாங்க, காரியம் கட்டி வீரியம் பேசணும். இப்ப என் காரியத்துல நான் கரெக்டா இருக்கணும்னு ஆவியானவர் இன்றைக்கு நமக்கு கற்றுக் கொடுக்கிறார். ஹல்லேலூயா. ஆமே. அப்ப தேவ பிள்ளையே, நம்முடைய தேவனுடைய ராஜ்யம் என்பது பேச்சில் அல்ல. சில பேர் சொல்லுவாங்க, படிக்கவே மாட்டாங்க, ஆனா சொல்லிடுவாங்க, நான் 100க்கு 100 வாங்கிடுவேன். முட்டை தான் வரும். பேச்சிலேயே மார்க் வாங்க கூடாது. நம்முடைய ஆக்ஷன்ல அதை கொண்டு வரணும். என்றைக்கு செயல்பாட்டிற்கு ஒவ்வொன்றையும் கொண்டு வருகிறோமோ அன்னைக்கு நம்முடைய வெற்றி ஆரம்பம் என்று அர்த்தம். ஆமே. ஜெபிக்கணும்னு நினைச்சிட்டீங்க, ஜெபிச்சு பாருங்க, நீங்க அதை செயல்படுத்துறீங்கன்னு அர்த்தம். வேதத்தை வாசிக்கணும்னு நினைக்கிறீங்க, வாசிச்சு பாருங்க, செயல்படுத்துறீங்கன்னு அர்த்தம். சுவிசேஷம் சொல்லணும்னு நினைக்கிறீங்க, சொல்லி பாருங்க, செயல்படுத்துறீங்கன்னு அர்த்தம். ஹல்லேலூயா. ஆமென்.